கட்டண கொள்ளையில் ஈடுபடும் திமுக அரசு கண்டனம் தெரிவிக்கும் அண்ணாமலை. நம்ம எவ்வளவுதான் நாசுக்காக மக்களை ஏமாற்றினாலும் இந்த அண்ணாமலை கண்ணிலிருந்து தப்பிக்க முடியவில்லையே என்று அநேகமாக திமுக எல்லா நேரமும் புலம்பிக் கொண்டிருக்கு. அண்ணாமலை எப்படி மற்ற மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரத்தில் பிஸியாக இருப்பார். திமுகவை வெளுத்து வாங்குவதிலிருந்து கொஞ்சம் பிரேக் விட்டு இருக்காரு. அப்படியே நம்ம மறந்துவிட்டு தேசிய அரசியலில் மூழ்கிவிட்டார் என்று நினைத்து கொண்டிருந்தது திமுக. ஆனால் சரியான நேரத்தில் சரியான பாயிண்டை வைத்து வெளுத்திருக்கிறார் அண்ணாமலை. பொதுவாகவே இந்த திமுக அரசு எல்லா வகையிலும் கட்டணத்தை உயர்த்திவிட்டது. பால் விலை, பஸ் கட்டண விலை என்று தொடங்கி பத்திரப்பதிவு வரை எல்லா விலையையும் உயர்த்திவிட்டது திமுக. அதுவும் 1 மடங்கு 2 மடங்கு எல்லாம் கிடையாது. பத்திரப்பதிவில் பார்த்தால் 5 ரூபாய் இருந்த கட்டணம் 500 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. 30 ரூபாயாக இருந்த கட்டணம் 1000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதேபோல 26 வகையான சேவைகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை தாறுமாறாக உயர்த்தி உள்ளது திமுக. அதுவும் அண்ணாமலை சொன்ன ஒரு பாயிண்ட் மிகவும் முக்கியமானது. 2023ஆம் ஆண்டு இந்த திமுக அரசு வழிகாட்டுதல் கட்டணத்தையும், அதாவது கைட்லைன் வேல்யூ கட்டணத்தையும் உயர்த்தி உள்ளது. ஆனால் அதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் திமுக அரசின் தலையில் குட்டு வச்சிருக்கு. 2017ஆம் ஆண்டு நிர்ணயிக்கப்பட்ட வழிகாட்டுதல் கட்டணத்தையே பின்பற்ற வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. ஆனாலும் திமுக அரசு நீதிமன்ற உத்தரவை பின்பற்றவில்லை என்று ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை அண்ணாமலை அவர்கள் முன் வச்சிருக்காரு. இதே ஒரு வார்த்தை நீதிமன்ற அவமதிப்பாக தமிழக அரசின் மீது பாய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதோடு அண்ணாமலை நிற்கவில்லை, திமுக அரசையே அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார். பொதுமக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தங்களுக்கு நெருக்கமான ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் லாபம் அடைய வேண்டும் என்று இவர்கள் வேலை செய்கிறாங்க. அதில் கிடைக்கும் கமிஷன் மூலம் வருமானத்தை பெருக்க நினைக்கிறாங்க என்று மிகப்பெரிய பகீர் குற்றச்சாட்டையும் கிளப்பியிருக்கிறார் அண்ணாமலை. இந்த ஒரு குற்றச்சாட்டை கேட்டு திமுக தரப்பு மொத்தமாக ஆடி போய் உள்ளது. மக்கள் மத்தியில் இது விவாத பொருளானால் மொத்தமாக திமுகவிற்கு இது ஆப்படித்துவிடும். என்ன பண்ணாலும் இந்த அண்ணாமலை நம்மை நிம்மதியாக கொள்ளையடிக்க விடமாட்டேன் என்கிறாரே என்று அநேகமாக கடுப்பில் இருக்கும் திமுகவினர் மக்களின் அன்றாட பிரச்சனையை பற்றி கவலைப்படும் ஒரு தலைவனால் தான் அதற்கான குரலையும் சேர்த்து கொடுக்க முடியும். அண்ணாமலை திமுகவுக்கு எதிராக களமாடுவது தனிப்பட்ட சுய லாபங்களுக்காக அல்ல, அது மக்களுக்காக, முழுவதும் மக்களின் நலனுக்காக.